ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து உட்ஸ் ரியாக்ஷனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். உட்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டான ரியாக்ஷன் தான். ஓகேவா? ஸோ ஏன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நேம்டு ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு சயின்டிஸ்டோட நேமில் ஒரு ரியாக்ஷன் வந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதில் உட்ஸ் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ரியாக்ஷன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கார்பன் எடுத்து வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது ரியாக்டண்டாக இருந்தால் ரியாக்டண்டில் நமக்கு வந்து 2 கார்பன் இருந்தது அப்படின்னா ப்ராடக்ட்லேயும் 2 கார்பன் தான் இருக்கணும். ரியாக்டண்டில் 4 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்லேயும் 4 கார்பன் தான் இருக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. அப்படி நம்பர் ஆஃப் கார்பன் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக செலக்டிவாக சில ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. உட்ஸ் ரியாக்ஷன் இருக்குது, அப்புறம் ரியாக்ஷன் வித் கிரிக்னாட் ஏஜென்ட் வந்து இருக்குது, அப்புறம் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டா கண்டென்சேஷன் வந்து இருக்குது. அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உட்ஸ் ரியாக்ஷன். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உட்ஸ் ரியாக்ஷன் நமக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ உட்ஸ் ரியாக்ஷனுக்கு வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குளோரைடு இருக்கு இல்லையா, ஒரு மெத்தில் குளோரைடு வந்து இருக்குது, 2 சோடியம் ஆட்டம் Na plus Na ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா Cl அண்ட் CH இதான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த ரெண்டையும் நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ NaCl வந்து நமக்கு வந்து வெளியில் போயிடும். NaCl வெளியே போயிட்டு நமக்கு என்னென்னா ஈத்தேன் மாலிகுல் வந்து கிடைக்கும். ஓகே, CH3CH வந்து கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம்? 2 மாலிகுல்ஸ் ஆஃப் மெத்தில் குளோரைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் Na எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈத்தேன் மாலிகுல் வந்து நமக்கு கிடைக்கும். CH3 ப்ளஸ் 2 NaCl வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ ரியாக்டன்ல ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ரியாக்டன் தான் எடுத்துக்கிறோம். ஆனா ப்ராடக்ட்ல வந்து 2 கார்பன் இருக்கக்கூடிய மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஓகேவா? இதான் நமக்கு வந்து உட்ஸ் ரியாக்ஷன். அப்போ உட்ஸ் ரியாக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ அதாவது கார்பன் கார்பன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்றது ஒரு தனி யூனிக் ரியாக்ஷன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கார்பன் கார்பன் பாண்ட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வந்து உட்ஸ் ரியாக்ஷன்.